last one, the new one. Stop. இப்போ இந்த lyrics, இது கொஞ்சம் this word Tamil words are like little complicated, so I need to explain this and I need you to sing this with me, okay? உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. In the eyes of the world, you know, what is the meaning of the majority means? அதிகம் பேர் நிற்பதே. By comparing to the right side, the left side is more. Then in the worldly eyes, this side is maximum. You know, then the next one. ஆனால் அவர் துணை நின்றால், இப்போ சிறியனாக மட்டும்தான் பேக் சைடு இருக்காங்க. ஆனா கடவுளோட அவங்க இருந்தாங்கன்னா, if God is with her, she is the majority. In front of God, she is the majority. இந்த கணக்கெல்லாம் இந்த இது மாதிரி இல்லை. நம்ம இந்த நம்பர்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அடுத்தோட மீனிங். அப்படியே அடுத்தவங்க அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்னாலும் பிள்ளையல்லோ நான் இது எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி. மேபி தி வேர்ல்ட் மே ரிஜெக்ட் யூ ஃபார் யுவர் இம்பர்ஃபெக்ஷன். அது பெர்ஃபெக்டா இருந்தாலுமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அது வேற. ஆனா அவர் எது நின்னாலும் பிள்ளையல்லோ நான் இது வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. we can't explain this in English, no. தமிழ்ல தான் இது பிள்ளையல்லோ. ஊர் என்ன சொன்னாலும் பாரதி நின்னாலும் I am a child, Lord. Even this world may against me, even this world may they may reject me because of my imperfection. I am தெரியும் நான் இம்பர்ஃபெக்ட் ஆனவன் தான், எல்லாத்துலயுமே இம்பர்ஃபெக்ட் ஆனவன் தான். ஆனா அவர் என்ன ஒதுக்கவே இல்லை. அதோட ஆக்சுவல் லிரிக்ஸ். everyone got it right? Yes. Everyone got it? Say amen. Rachel, I'm not say amen. Amen. Now slowly you need to sing this with me, okay? உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவர் கண்ணில் தனி மனிதனாயும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. One more time. உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு.